பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார்னு சொல்றாருங்க. மகனே மகளே, நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். செவி கொடுக்கறேன்னா உன் காரியத்தை நான் கேட்கிறேன், உன் காரியத்தை உனக்காக செய்யறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனா நம்ம வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. தேவ பக்தினா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனா மகளா நம்ம வாழணும். அப்போ நம்ம பக்தி உள்ள பிள்ளையா, ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா, ஆவிக்குரிய காரியங்கள பரிசுத்தமா வாழ்ற பிள்ளையா நம்ம இருக்க முயற்சி எடுத்தோம்னா ஏசப்பா நம்ம ஜெபத்துக்கு பதில் தராருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தா சொல்றாரு. மேல இருக்க வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பாவியா ஒருத்தன் வாழ்றானா, பாவம் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டு உலகப்பரமான ஆசைகள்ல வாழ்ந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு ஏசப்பா நான் நேசிக்கிறேங்க, ஐ லவ் ஜீசஸ், நான் பிரேயர் பண்றேன், ஏசப்பா எனக்காக செய்வாருன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காதுங்க. ஏன்னா தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு பதில் தருவாரு. தேவ பக்தினா இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம்னா அதுதாங்க தேவ பக்தி. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்க இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.